அந்த காட்டில் அன்னைக்கு ராத்திரி திடீர்னு மழை ரொம்ப அதிகமாக பெய்ய ஆரம்பிச்சது. சோனா குருவி அன்னைக்கு தன்னோட ஆடு தேவியை ஒரு மரத்தடியில் கட்டி போட்டிருந்தது. திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்ச உடனே அந்த ஆடு சத்தம் போட்டு கத்த ஆரம்பிச்சது. அம்மா அம்மா, நம்ம ஆடு கத்துற சத்தம் கேக்குது. அது மழையில நனைஞ்சு இருக்கும்னு நினைக்கிறேன். அதை நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு. நான் நம்ம தேவியை அழைச்சிக்கிட்டு போய் நம்ம ஆட்டு கொட்டாயில கட்டி போட்டுட்டு வரேன். ஒயூட்டி, நீ வெளியில் போனால் நனைஞ்சிடுவ. அப்புறம் உனக்கு ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணுறதுக்கு என்கிட்ட பணம் கிடையாது. நீ வீட்டிலே இரு. அம்மா போய் ஆட்டை கட்டி போட்டுட்டு வரேன். பிறகு மரத்தடியில் கட்டியிருந்த தன்னோட ஆட்டை கொண்டு போய் ஆட்டு கொட்டாயில் கட்டி போட்டது. இங்கே பாரு தேவி, இங்கே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ நிம்மதியாக படுத்து தூங்கலாம். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு தன்னுடைய வீட்டுக்கு பறந்து போச்சு. சோனா குருவி போனதுக்கப்புறம் தேவி அங்கேயே உட்காந்து அப்படியே தூங்க ஆரம்பிச்சது. அன்னைக்கு பாதி ராத்திரி ஆச்சு. கழிச்சு மணி ஆகுது, சீக்கிரமா போங்க. இப்ப போனா சோனா குருவி வீட்டுல எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த ஆடும் தூங்கிக்கிட்டு இருக்கும். கோரிக்காக இப்படி சொன்ன உடனே காலுக்காக ஒரு சாக்கு பையை தூக்கிட்டு சோனா குருவி வீட்டை நோக்கி பறந்து போச்சு. தூங்குறியா? நல்லா தூங்கு. நீ இப்படி தூங்குறது தான் எனக்கு வசதியா இருக்கு. இப்படி சொன்ன காலுக்காகவும் பிறகு அந்த ஆட்டை தன்னோட சாக்கு பையில போட்டு இறுக்கமாக கட்டிக்கிச்சு. பிறகு அந்த சாக்கு மூட்டையை தூக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. கோரி, வெளியில வா. நான் சோனா குருவி வீட்டில் இருந்த ஆட்டை தூக்கிக்கிட்டு வந்துட்டேன். கழிச்சு அந்த ஆட்டை தூக்கிக்கிட்டு நீங்க ஏன் இங்க வந்தீங்க? நேரா எங்க அம்மா வீட்டுக்கு போங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நானும் அங்க வந்துடுறேன். கோரிக்காக இப்படி சொன்ன உடனே காலுக்காக அந்த ஆட்டை தூக்கிட்டு கோரிக்காக அம்மா வீட்டை நோக்கி பறந்து போச்சு. கோரிக்காவத்தோட அம்மா வீடு ஒரு பெரிய மரத்தடியில் இருந்தது. அத்தை, நான் இந்த ஆட்டை சோனா குருவி வீட்டில் இருந்து திருடி கொண்டு வரேன். 2 நாளில் இதை கசாப்பு கடைக்காரவங்க வந்து வாங்கிக்கிட்டு போயிடுவாங்க. அது வரைக்கும் இந்த ஆடு இங்கேயே இருக்கட்டும். என்ன மாப்பிள்ள, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? கோரி எங்க? அத்தை, கோரியை அழைச்சிக்கிட்டு நாளைக்கு நான் இங்கே வரேன். இப்படி சொன்ன காலுக்காகவும் பிறகு அந்த ஆட்டை சாக்கு பையிலிருந்து வெளியில் எடுத்து அங்கிருந்து ஒரு மரத்தில் கட்டி போட்டது. என்னை கொண்டு போய் சோனா அம்மா வீட்லயே விட்டுடுங்க. என்னை எதுக்காக இங்க அழைச்சிக்கிட்டு வந்தீங்க? இங்கே பாரு, ஏதாவது சத்தம் போட்டினா உன்னை கசாப்பு கடைக்காரங்க கொல்ல மாட்டாங்க, நானே கொன்னுடுவேன். மாப்பிள்ள, நீங்க கவலைப்படாம போங்க. இந்த ஆட்டை நான் பாத்துக்கிறேன். பிறகு காலுக்காக தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. காலையில எழுந்திரிச்ச பியூட்டி தன்னோட ஆடு தேவியை பார்க்கறதுக்காக ஆட்டு கொட்டாய்க்கு போச்சு. அம்மா அம்மா, ஆட்டு கொட்டாயில நம்ம ஆட்டை காணோம். பியூட்டி, நல்லா பாரு, அக்கம் பக்கத்துல எங்கேயாவது மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கோம். இல்லம்மா, நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். எங்கேயுமே ஆட்டை காணோம். உடனே சோனா குருவியும் வீட்டை விட்டு அந்த இடத்துக்கு வந்துச்சு. பியூட்டி, ராத்திரி நான் அந்த ஆட்டை இங்கதான் கட்டி போட்டேன். அது எப்படி இந்த இடத்த விட்டு போயிருக்க முடியும்? அம்மா, திருட வந்துதான் நம்ம ஆட்டை தூக்கிக்கிட்டு போயிருக்கணும். சரி வா, நாம போய் தேவியை தேடி பார்த்துட்டு வருவோம். இப்படி சொன்னா குருவி பிறகு பியூட்டியை கூட்டுக்கிட்டு தேவியை தேடி பார்க்கறதுக்காக பறந்து போச்சு. கழுச்சி, சீக்கிரம் கிளம்புங்க. நாம இப்பவே கிளம்புனாதான் கசாப்பு கடைக்காரங்களை பார்த்து அந்த ஆட்டை வித்துட்டு வர முடியும். இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது சோனா குருவியும் பியூட்டியும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. கோரி அக்கா, நேற்று ராத்திரி எங்க ஆட்டு கொட்டாயில கட்டி போட்டிருந்த தேவியை இப்ப காணோம். நீங்க அதை எங்கேயாவது பாத்தீங்களா? என்னது? ஆட்டை காணோமா? தெரியலையே, நாங்க எந்த ஆட்டையும் பார்க்கல. ஆமா சோனா, நாங்க எந்த ஆட்டையும் பார்க்கல. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரியும். என்ன விஷயம் சொல்லுங்க. இப்பெல்லாம் பக்கத்து காட்டுல இருந்து ஆந்த திருடர்கள் வந்து நம்ம காட்டுல உள்ள ஆட்டையெல்லாம் பிடிச்சுக்கிட்டு போறாங்க. கண்டிப்பா உன்னோட ஆட்டையும் அவங்க தான் தூக்கிக்கிட்டு போயிருக்கணும். அதனால அந்த ஆட்டை நீ மறந்துட்டு வேற வேலை இருந்தா பாரு. அவங்க கிட்ட போன ஆடு திரும்பி வந்ததா சரித்திரமே இல்லை. காங்கல் சொன்னதை கேட்டுட்டு பியூட்டி கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சது. பிறகு சோனா குருவியும் பியூட்டியும் ஆட்டை தேடதை விட்டுட்டு தங்களோட வீட்டுக்கு திரும்பி போனாங்க. காலுக்காகவும் கோரிக்காகவும் இப்ப அந்த ஆட்டை கட்டி போட்டிருக்க இடத்துக்கு வந்துட்டாங்க. கோரி, மாப்பிள்ள, 2 பேரும் என்கிட்ட வாங்க. இந்த ஆடு என்கிட்ட சொன்னதை கேட்டா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னம்மா ஆச்சரியமா இருக்கு? இந்த ஆடு உங்ககிட்ட என்ன சொல்லுச்சு? இந்த காகங்கள் பணத்துக்காக நம்மள கண்டிப்பா கசாப்பு கடையில தான் விற்க போறாங்க. அதனால நாம ஏதாவது பொய் சொல்லி
இந்த காகங்களோட பேராசைய தூண்டுனாதான் நாம உயிரோட தப்பிக்கலாம். இங்க பாருங்க, என்னோட சக்தியை பத்தி நானே உங்ககிட்ட சொல்றேன். எனக்கு நீங்க புல்ல கொடுக்கறதுக்கு பதிலா இனிப்பான பழங்களை கொடுத்தீங்கன்னா அதை சாப்பிட்டுட்டு நான் போடுற புழுக்கள் எல்லாம் தங்கமா ஜொலிக்கும். என்னது, தங்கமா ஜொலிக்குமா? ஆமா, நீங்க வேணா எனக்கு இனிப்பான பழங்களை கொடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். காலுஜி, அந்த கசாப்பு கடைக்காரரை இன்னைக்கு இங்க வர வேண்டான்னு சொல்லிடுங்க. இந்த ஆட்டை நம்ம யாருக்கும் விற்க வேண்டாம். இனிப்பான பழங்களை கொடுத்தா இந்த ஆடு நமக்கு தினமும் தங்க புழுக்கைகளை போட்டுக்கிட்டே இருக்கும். கோரி, எனக்கு என்னவோ இந்த ஆட்டு மேல சந்தேகமா இருக்கு. இது பொய் சொல்லி கசாப்பு கடைக்காரங்க கிட்ட இருந்து தப்பிக்க பாக்குதுன்னு நினைக்கிறேன். காகங்களே, நான் எப்படி உங்ககிட்ட இருந்து தப்பிக்க முடியும்? வேணும்னா ஒண்ணு பண்ணுங்க, எனக்கு முதல்ல இனிப்பான பழங்களை கொடுங்க. நான் தங்க புழுக்கைகளை போடுறேனா இல்லையான்னு பாருங்க. ஒருவேளை அப்படி போடலன்னா நீங்க கசாப்பு கடைக்காரங்க கிட்ட வித்துடுங்க. காலுஜி, இந்த ஆடு சொல்றதை கேட்டீங்களா? அது பேச்சுல உண்மை இல்லைன்னா இவ்வளவு தைரியமா அதால எப்படி பேச முடியும்? கோரி, நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க எதுவும் பேச வேண்டாம். முதல்ல போய் இனிப்பான பழங்களை தேடி எடுத்துக்கிட்டு வாங்க. மீதி எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். அப்பாடா, இப்போதைக்கு இந்த காகங்கள் கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு. இதுக்கப்புறம் எப்படி தப்பிக்கிறது, அதுதான் எனக்கு புரியல. பிறகு கொஞ்ச நேரத்துல காலுக்காக கொஞ்சம் பழங்களை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு திரும்பி வந்துருச்சு. இந்த பழங்களை சாப்பிடு. இந்த பழங்களை சாப்பிட்டுட்டு நீ என்ன பண்றன்னு நானும் பாக்குறேன். ஐயையோ, இனிப்பான பழங்களை எடுத்துக்கிட்டு இந்த காகம் இவ்வளவு சீக்கிரம் வரும்னு எனக்கு தெரியாம போச்சு. இப்ப என்ன பண்றது? நடக்கிறது நடக்கட்டும், முதல்ல இந்த பழங்களை சாப்பிடுவோம். இப்படி நினைச்ச அந்த ஆடு பிறகு அந்த பழங்களை நல்லா ருசிச்சு சாப்பிட ஆரம்பிச்சது. இங்க பாரு ஆடே, நீ பழங்களை சாப்பிட்டு 2 மணி நேரம் ஆகுது. சீக்கிரமா தங்க புழுக்கைகளை போடு. இல்லைன்னா கசாப்பு கடைக்காரங்களுக்கு இப்பவே போன் பண்ணி உன்னை வந்து அழைச்சிக்கிட்டு போக சொல்லிடுவேன். இங்க பாருங்க, இந்த காகம் என்ன அப்பையில இருந்து மிரட்டிக்கிட்டே இருக்கு. இப்படி மிரட்டினா நான் புழுக்கைகளை போடவே மாட்டேன். காலுஜி, உங்களுக்கு அறிவே இல்லையா? ஏன் இப்படி இந்த ஆட்டுக்கிட்ட மிருகத்தனமா நடந்துக்கிறீங்க? நீங்க அப்படி போங்க. இனிமே இந்த ஆட்டை நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன். இங்க பாரு ஆடு, இதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் மட்டும்தான் பேசுவேன். வேற யாரும் பேச மாட்டாங்க. அப்படியா ஆண்டி? என்னை கட்டி இருக்கிற இந்த கைத்தை அவுத்து பக்கத்துல இருக்கிற புல்வெளி பக்கம் என்ன மேய விடுங்க. அப்பதான் என் மனசு ரிலாக்ஸ் ஆகும். என் மனசு ரிலாக்ஸ் ஆனாதான் என்னால புழுக்கைகளை போட முடியும். கவலைப்படாத ஆடு, உன் மனசு எனக்கு புரியுது. இப்பவே உன்னோட மனசை நான் ரிலாக்ஸ் பண்ணி விடுறேன். இப்படி சொன்ன கோரிக்காகம் பிறகு அந்த ஆட்டை வித்து அங்க இருந்த புல்வெளியில கொண்டு போய் விட்டது. கோரிக்காகம் இப்படி கொண்டு போய் அந்த புல்வெளியில விட்டதும் அந்த ஆடு அங்கிருந்த மின்னல் வேகத்துல ஓட ஆரம்பிச்சிருச்சு. கோரி, அங்க பாரு, அந்த ஆடு ஓடுது. கடைசியா நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. அடப்பாவி ஆடு, உன்னை நான் எப்படியெல்லாம் நம்பினேன். கடைசியில என்னை இப்படி ஏமாத்திட்டியே. உன்னை நான் உயிரோட விட மாட்டேன். பிறகு காலுக்காகவும் கோரிக்காகவும் அந்த ஆட்டை விரட்டிக்கிட்டே பறந்து வந்தாங்க. ஆனா ரொம்ப வேகமா ஓடி வந்த ஆடு தன்னோட முதலாளி அம்மா சோனா குருவிகிட்ட வந்து சேர்ந்துருச்சு. இப்படி வந்த அந்த தேவி காலுக்காகம் தான் தூங்கிட்டு இருக்கப்ப தன்னை எப்படி திருட்டு போச்சுங்கிற விவரம் எல்லாத்தையும் சொல்லுச்சு. தேவி, அது சரி, இப்ப நீ அங்கிருந்து எப்படி தப்பிச்சு வந்த? உடனே அந்த ஆடு இப்ப அந்த காகங்கள் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த கதையும் சொல்ல ஆரம்பிச்சது. இப்ப அந்த காகங்கள் 2 பேரும் என்னை அவிழ்த்து விட்ட இடத்துல தங்க புழுக்கைகள் இருக்கான்னு தேடிக்கிட்டு இருப்பாங்க. இதை கேட்டுட்டு பியூட்டி விழுந்து விழுந்து சிரிச்சது. தேவி, பியூட்டி, நீங்க 2 பேரும் என் கூட வாங்க. இந்த விஷயத்தை இப்படியே விடக்கூடாது. இந்த காகங்கள் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து இவங்க 2 பேரும் ஜெயில தள்ளணும். பிறகு காகங்கள் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக சோனா குருவி பறந்து போக பியூட்டியும் தேவியும் பின்னாலேயே போனாங்க. கடற்கரைக்கும் பக்கத்துல இருந்த ஒரு பெரிய அடர்த்தியான காடு அது. அந்த காடு 2 விதமா இருந்தது. ஒரு பக்கம் இருந்த காட்டுல அருவிக்கரை இருந்துச்சு. அந்த அருவிக்கரையில பூக்களும் தானியங்களும் நிறைய விளைஞ்சிருந்தது. இதே காட்டுல இன்னொரு பக்கத்துல பழங்களை தரக்கூடிய மரங்கள் நிறைய விளைஞ்சிருந்தது. அந்த மரங்கள்ல நிறைய பழங்கள் காய்ச்சி தொங்கிக்கிட்டு இருந்தது. இருந்தாலும் அந்த பழங்களை சாப்பிட எந்த பறவையும் அந்த பக்கம் போறதே கிடையாது. அதுக்கு காரணம், அந்த பக்கம் இருந்த ஒரு குகையில ஒரு கழுகு ரொம்ப நாளா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அந்த பக்கம் போற பறவைகளை அந்த கழுகு கொண்டு திங்கிறதால எந்த பறவையும் அந்த பக்கம் மறந்து கூட போறதே கிடையாது.
கழுஜி, இங்க உள்ள தானியங்களை சாப்பிட்டு சாப்பிட்டு என்னோட நாக்கே செத்து போயிடுச்சு. இன்னைக்கு நான் எப்படியாவது பழங்களை சாப்பிட போறேன். பழங்களை சாப்பிட போறேன்னு சொல்லாத, உயிரை விட போறேன்னு சொல்லு. நீ அந்த பக்கம் போனீன்னா எப்படி இருந்தாலும் அந்த கழுகு உன்னை கொன்னு தின்னுடும். கழுஜி, செத்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நான் இந்த தானியங்களை சாப்பிட மாட்டேன். குகைக்கும் பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு போய் இன்னைக்கு பழங்களை சாப்பிட தான் போறேன். இது உறுதி. காகங்களே, உங்களுக்கு பழம் தானே வேணும், எவ்வளவு வேணுமோ வந்து சாப்பிடுங்க, நான் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன். திடீர்னு இப்படி ஒரு குரல் கேட்ட உடனே காங்கள் 2 பேரும் அவசரமா திரும்பி பார்த்தாங்க. இப்படி இவங்க திரும்பி பார்த்தப்ப அங்க அந்த கழுகு உட்கார்ந்திருந்தது. கழுக பார்த்த உடனே காங்கள் 2 பேரும் பயந்து போயிட்டாங்க. கழுகக்கா, நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? காகங்களே, நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன், நீங்க பயப்படாதீங்க. நீங்க எப்படி பசியில இருக்கீங்களோ அதே மாதிரி தான் நானும் பசியில இருக்கேன். நீங்க பசியில இருக்கீங்களா? அதை ஏன் என்கிட்ட சொல்றீங்க? இங்க பாருங்க, உங்களோட பசிக்கு நான் பழங்களை தரேன், என்னோட பசிக்கு நீங்க பறவைகளை கொடுங்க. கழுகக்கா, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. உங்க 2 பேர்கிட்டயும் பொய் சொல்ற திறமை நிறைய இருக்கு. அப்படி ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி இங்க உள்ள பறவைகளை எனக்கு உணவாக்குங்க. உங்களுக்கு தேவையான பழங்களை நான் கொடுக்கறேன். வேண்டாம் கழுகக்கா, வேண்டாம். ஏற்கனவே 2-3 தடவை இந்த காட்டில் உள்ள பறவைகளை உங்களுக்கு உணவாக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணணும். ஆனால் கடைசியாக என்ன ஆச்சு? எல்லாமே ஃபெயிலியர் ஆகி போயிடுச்சு. ஃபெயிலியர் ஆனது மட்டும் இல்லை, நாங்கள் அழைச்சிக்கிட்டு வந்த பறவைகள் எல்லாம் தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் கடைசியாக உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு நாங்கள் தான் அடி வாங்கினோம். இங்க பாருங்க காகங்களே, இந்த தடவை அப்படி கண்டிப்பா நடக்காது. ஏன்னா நீங்க ஒவ்வொரு பறவையா அழைச்சிக்கிட்டு வர வேண்டாம், ஒட்டு மொத்தமா இங்க இருக்கிற பறவைகள் எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு வந்துருங்க. மீதியை நான் பாத்துக்கிறேன். கழுஜி, கழுகக்கா சொல்ற இந்த யோசனை ரொம்ப புதுசா இருக்குல்ல? ஆமாங்கோரி, எனக்கு கூட இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும்னு தான் தோணுது. காகங்களே, 2 பேரும் இப்பவே என் கூட கிளம்பி வாங்க, பழங்களை சாப்பிட்டுக்கிட்டே என் கூட பேசுங்க. இப்படி சொன்ன கழுகு பிறகு காங்கள் 2 பேரையும் தான் கூட அழைச்சிட்டு போச்சு. அங்க போன காங்கள் 2 பேரும் அந்த மரத்துல இருந்த பழங்களை தங்களுடைய வயிறு நிறைய சாப்பிட்டாங்க. கழுகக்கா, ஒரு பறவையை ஏமாத்தி இங்க அழைச்சிக்கிட்டு வர்றதே ரொம்ப சிரமம். இதுல எப்படி நாங்க ஒரே சமயத்துல எல்லா பறவைகளையும் இங்க ஏமாத்தி அழைச்சிக்கிட்டு வர முடியும்? கழுகக்கா, அவங்களையெல்லாம் இங்கே அழைச்சிக்கிட்டு வர்றதுக்கு நீங்களே ஒரு வழியை சொல்லுங்க. இங்க பாருங்க, நீங்க இங்க இருந்து போறப்ப ஒரு கூடை நிறைய பழங்களை எடுத்துக்கிட்டு போங்க. இப்படி சொன்ன கழுகாக்கா அதுக்கப்புறம் மற்ற பறவைகளை எப்படி ஏமாத்தி இங்க அழைச்சிட்டு வர்றதுன்னு காங்களுக்கு எடுத்து சொல்லுச்சு. கழுகக்கா, உங்க மூளை சூப்பரா வேலை செய்யுது. சரி சரி, நேரம் ஆகாம சீக்கிரமா ஒரு கூடையில பழத்தை எடுத்துக்கிட்டு போங்க. கழுகக்கா இப்படி சொன்ன உடனே காலுக்காகவும் கோரிக்காகவும் ஒரு கூடையில நிறைய பழங்களை பறிச்சு போட்டுக்கிட்டாங்க. பிறகு அந்த கூடையை தூக்கிட்டு தங்களுடைய காட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி பறந்து போன இவங்க முதல்ல சோனாக்குருவி வீட்டுக்கு போனாங்க. சோனா, இந்த மாம்பழங்களை சாப்பிட்டு பாரு, இத உனக்காக தான் எடுத்துக்கிட்டு வந்தோம். கோரி அக்கா, இந்த மாம்பழங்கள் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? வேற எங்க இருந்து கிடைக்கும்? கழுகக்காவோட குகைக்கிட்ட இருந்து தான் இந்த மாம்பழங்களை பறிச்சுக்கிட்டு வந்தோம். அப்படியா? என்னால நம்பவே முடியல. அந்த கழுகு உங்களை எப்படி உயிரோட விட்டது? சோனா, அந்த கழுகு இப்ப முன்ன மாதிரி இல்ல, அதுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. அதுவும் இல்லாம அதுக்கு இப்ப கண் பார்வையும் சரியா தெரியல. அதனால அந்த கழுகு முன்னாடி செஞ்ச பாவங்களுக்கெல்லாம் இப்ப பரிகாரம் தேட நினைக்குது. ஆமா சோனா, காலேஜ் சொல்றது உண்மைதான். எங்களை கூப்பிட்டு ரொம்ப நேரமா பேசுன அந்த கழுகு யார் வேணாலும் எப்ப வேணாலும் இங்க வந்து பழங்களை பறிச்சுக்கிட்டு போகலாம்னு சொல்லிருக்கு. அதுக்கப்புறம் தான் நாங்க இந்த ஒரு கூட பழங்களை பறிச்சுக்கிட்டு வந்தோம். காலன்னா கோரி அக்கா, அப்படின்னா அடுத்த தடவை நீங்க அங்க போகும்போது என்னை கூப்பிட்டுட்டு போங்க. கண்டிப்பா சோனா, ஒன்ன மட்டும் இல்ல, இந்த காட்டுல உள்ள எல்லா பறவைகளையும் அழைச்சிக்கிட்டு போக போறோம். சோனா, நாளைக்கு காலையில நம்ம காட்டுல இருக்கிற அருவிக்கரைக்கு வந்துரு. நாம எல்லாம் அங்கிருந்து ஒன்னா கிளம்பி போகலாம். இப்படி சொன்ன காலுக்காகவும் கோரிக்காகவும் பிறகு ரீட்டா கிளி வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. காங்கள் கொடுத்த மாம்பழத்தை ரீட்டா கிளி சாப்பிட்டு பார்த்தது. கோரி கோரி, இந்த மாம்பழம் ரொம்பவும் ருசியா இருக்கு.
ஆமா, அங்க மாமரங்கள் மட்டும்தான் இருக்கா? இல்ல ரீட்டா, நீ விரும்பி சாப்பிட்ற கொய்யா மரங்களும் அங்க நிறைய இருக்கு. அந்த மரத்துல பழுத்த கொய்யா பழங்கள் எல்லாம் சாப்பிட பறவைகள் இல்லாம கீழே விழுந்து கிடக்கு. இங்க பாரு ரீட்டா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நாளைக்கு காலையில அருவிக்கரைக்கு வந்துரு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், வர்றப்ப மறக்காம ஒரு பெரிய கூடை ஒன்று எடுத்துக்கிட்டு வா. பிறகு அங்கிருந்து பறந்து போன காங்கள் அடுத்ததா புறாவை போய் பார்த்தாங்க. சோனாவும் ரீட்டா கிளியும் அங்க வர்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா நானும் கண்டிப்பா வரேன். புறா, நாளைக்கு கிளம்பி வர்றப்ப கூடைய மட்டும் மறந்துடாத. பிறகு காங்கள் கடைசியா ரோனிக்குருவியை போய் பார்த்தாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, நாளைக்கு அருவிக்கரைக்கு நான் தான் முதல்ல வருவேன். பழங்களை சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆகுது? இப்படி தங்களோட வேலையை முடிச்ச காலுக்காகவும் கோரிக்காகவும் பிறகு தங்களுடைய வீட்டுக்கு போய் மீதி இருந்த மாம்பழங்களை சாப்பிட்டு நிம்மதியா படுத்து தூங்கினாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. புறா, ரீட்டா கிளி, ரோனிக்குருவி இப்படி எல்லா பறவைகளும் ஒரு கூடையும் எடுத்துக்கிட்டு அந்த அருவிக்கரைக்கு வந்துட்டாங்க. எங்க இன்னும் சோனாவை காணோம்? எப்படி இருந்தாலும் சோனா இந்நேரம் வீட்டை விட்டு கிளம்பி இருக்கும். இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப சோனா குருவி தன்னோட வீட்டுல இப்படி யோசிச்சுது. நாம இப்ப பார்க்க போறது ஒரு கழுகு. இந்த கழுகுக்கு எவ்வளவுதான் வயசாகி இருந்தாலும் கழுகு கழுகுதான். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், கழுகு இனத்துக்கும் நமக்கும் எப்பவும் ஆகாது. அதனால நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. இப்படி நினைச்ச சோனா குருவி பிறகு கிச்சனுக்குள்ள போய் கொஞ்சம் மிளகாத்தூளை ஒரு பேப்பர்ல மடிச்சு எடுத்துக்கிச்சு. இதே சமயத்துல காலுக்காகவும் கோரிக்காகவும் அந்த அருவிக்கரைக்கு வந்துட்டாங்க. எல்லாரும் வந்தாச்சா? நாம கிளம்பலாமா? காலு, கொஞ்ச நேரம் பொறு, சோனா குருவி இன்னும் வரல. ரீட்டா கிளி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கப்ப சோனா குருவி அங்க வந்துருச்சு. பிறகு எல்லாருமா சேர்ந்து அந்த காற்றோட இன்னொரு பக்கத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. இவங்க எல்லாரும் இப்படி பறந்து வராத கழுகக்கா தூரத்துல இருந்தே பாத்துருச்சு. இந்த காகங்கள் சொன்ன மாதிரியே எல்லா பறவைகளையும் அழைச்சுக்கிட்டு வராங்க. காங்கன் அழைச்சிட்டு வந்த எல்லா பறவைகளையும் ஒரு கொய்யா மரத்து மேல உட்கார வச்சாங்க. எல்லாரும் வயிறு முட்டை பழங்களை சாப்பிடுங்க. கழுகக்காவை அப்புறமா போய் பார்க்கலாம். காங்களோட பேச்சை நம்பி எல்லா பறவைகளும் அந்த மரத்துல இருந்த கொய்யா பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நீங்க கடைசியா சாப்பிட்ற சாப்பாடு இதுதான், அதனால வயிறு நிறைய சாப்பிடுங்க. பிறகு எல்லா பறவைகளும் தங்களுடைய வயிறு நிறைய பழங்களை சாப்பிட்டு முடிச்சாங்க. சரி வாங்க, கழுகக்காவை போய் பார்த்து நன்றி சொல்லிட்டு நாம வீட்டுக்கு கிளம்பலாம். பிறகு எல்லா பறவைகளும் கழுகக்காவை பார்க்கறதுக்காக குகையை நோக்கி பறந்து வந்தாங்க. பிறகு காங்கள் 2 பேரும் எல்லா பறவைகளையும் குகைக்குள்ள அழைச்சிட்டு போனாங்க. கழுகக்கா எல்லா பறவைகளையும் பார்த்துட்டு அமைதியா உட்கார்ந்துருந்தது. இந்த சமயத்துல கோரிக்காவும் இப்படி கத்த ஆரம்பிச்சது. கழுகக்கா, நாங்க நீங்க சொன்ன மாதிரியே எல்லா பறவைகளையும் அழைச்சிக்கிட்டு வந்துட்டோம். ஆமாம் கழுகக்கா, இந்த பறவைகள் குகையை விட்டு பறந்து போகாம இதுக்கப்புறம் நீங்க தான் பாத்துக்கணும். காகங்கள் இப்படி கத்துனதும் எந்த பறவையும் வெளியில பறந்து போகாதபடி கழுகக்கா பறந்து போய் குகையோட வாசல்ல உட்காந்துருச்சு. இங்க பாருங்க, இந்த இடத்தை விட்டு யாராவது பறக்கறதுக்கு முயற்சி பண்ணனீங்கன்னா அவங்களதான் நான் முதல்ல சாப்பிடுவேன். கழுகக்கா இப்படி சொன்னதை கேட்ட எல்லா பறவைகளும் பயந்து போய் கண்ணீர் வடிச்சாங்க. கழுகக்கா, நாங்க எங்க வேலையை முடிச்சிட்டோம், இதுக்கப்புறம் நீங்க உங்க வேலையை ஆரம்பிக்கலாம். இதை கேட்ட கழுகு மெதுவா பறவைகளை நோக்கி நகர ஆரம்பிச்சது. இத பார்த்த சோனா குருவி தான் எடுத்துட்டு வந்திருந்த மிளகா பொடிய கழுகோட கண்களை குறிப்பாத்து விட்டெறிஞ்சது. ஐயையோ, போச்சு போச்சு, என்னோட கண்ணு போச்சு, எரியுதே எரியுதே, நான் என்ன பண்ணுவேன், என்னோட 2 கண்ணும் எரியுதே. பறவைகளே, சீக்கிரமா வாங்க, நாம இந்த குகையை விட்டு வெளியில பறந்து போவோம். சோனா, அதுக்கு முன்னாடி நாம செய்ய வேண்டிய வேலை ஒண்ணு இருக்கு. இப்படி சொன்ன புறா பிறகு காங்களை பார்த்து இப்படி பேச ஆரம்பிச்சது. காகங்களே, உங்களுக்கு ரொம்பவும் நன்றி. நீங்க சொன்ன மாதிரியே நாங்க கழுகோட கண்ணுல மிளகா பொடிய தூவிட்டோம். இதுக்கப்புறம் இந்த கழுகை அடிச்சு கொள்ள வேண்டியது உங்களோட பொறுப்பு. புறா இப்படி சொன்னதும் எல்லா பறவைகளும் அந்த குகையை விட்டு வெளியில பறந்து போனாங்க. கழுகக்கா, புறா சொன்னதை நம்பாதீங்க, அது பொய் சொல்லுது. காகங்களே, நான் உங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன், நீங்க என்னை ஏமாத்திட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்க இந்த குகையை விட்டு உயிரோட எங்கேயும் போக முடியாது.
இப்படி சொன்ன கழுகு அக்கா பிறகு காங்கல் மேல பாஞ்சி அவங்கள அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சது. இதே சமயத்துல எல்லா பறவைகளும் தங்களுக்கு விருப்பமான பழங்களை தங்களுடைய கூடையில பறிச்சு எடுத்துக்கிட்டு தங்களுடைய வீட்டை நோக்கி நிதானமா பறக்க ஆரம்பிச்சாங்க.